இந்தியாவுல நெக்ஸ்ட் பிஎம் யார் வருவாங்க? ராகுல் காந்தியா இல்ல மோடியா? ராகுல் காந்தி. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, இதுல மோடி ஜெயிப்பாரா ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? ஆனா இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா மோடி தான் ஜெயிப்பாருன்றது தெரியுது. ஏன்னா கீழே இங்க எப்படி ஜெயிப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. மோடி ஜெயிக்கணுமா இல்ல ராகுல் காந்தி ஜெயிக்கணும்? ராகுல் காந்தி தான் ஜெயிக்கணும். ஏன் ராகுல் காந்தி தான் ஜெயிக்கணும்? அவர் தான் வரணும். மோடி 10 வருஷமா நாட்டை குடிச்சவர் ஆக்கிட்டான். ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும். எதனால சொல்றீங்க? என்ன எல்லா விலைவாசிலாம் ஏறி போச்சு, எதுவுமே செய்யல வந்து. அதான் காங்கிரஸ் தான் வரணும். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. ஆமா. அதுல மத்தியில மோடி வின் பண்ணுவாரா இல்ல ராகுல் காந்தி வின் பண்ணுவாரா? ரெண்டு பேருமே இழுபறியா தான் இருக்கும். என்னோட தனிப்பட்ட தமிழோட எல்லா கருத்துமே பாத்தீங்கன்னா நோ தாமரை, அவ்வளவுதான். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, அதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? மாற்றம் வரணும் சார், மோடி வரக்கூடாது சார். ஆனா வர 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுதுன்னா இதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாருங்களா? மோடியும் ஜெயிக்க மாட்டார், ராகுல் ஜெயிக்க மாட்டார். நம்ம விஜயகாந்த் தான் வருவார். மோடி வேணாம். இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் மோடி தான் ஜெயிப்பாரு. அவர் வந்த உடனே எல்லா மிஷினையும் அவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணாதான் வேற யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். எதனால? ஏன்னா இதுக்கு போன எலெக்ஷன்ல மோடிஜி அவர் மேல என்ன சொல்றது, பெருசா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இப்போ மோடின்றது ஒரு பிராண்ட் மாதிரி தானே இருக்கு. எனக்குமே பர்சனலி போன எலெக்ஷன்ல மோடி மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ மோடி எனக்கு மோடி அதாவது பிஜேபி பிடிக்காது. பட் மோடிக்காக மேபி நான் ஓட் பண்ணுவேன். வர 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல். இதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? மோடி. மோடி வை மோடி. இப்போ டிஜிட்டல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ பிராக்டிக்கலா மோடி தான் பண்ணிட்டு இருக்காரு. மோடி ஜெயிப்பாரா ராகுல் காந்தி ஜெயிப்பாராங்கிறத விட ரெண்டு பேருமே வரக்கூடாதுங்கிறதா என்னுடைய பார்வை. ஏன்னா மோடி வெறும் மதம் சார்ந்து மட்டுமே அரசியல் பண்றாரு. ராகுலுக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிக்கணுமானா யார் நல்லா ஆட்சி செஞ்சாலும் அவங்க ஜெயிச்சா ஓகே தான். ஆனா யாரும் பண்ண போறது, ரெண்டு பேரும் பண்ண போறது இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கட்டாயம் ராகுல் காந்தி தான் வரணும். ஒரு மாற்றம் கட்டாயம் வரணும். தொடர்ந்து 10 வருடங்கள் இவங்களே இருக்கிறதுனால மாற்றம் கேட்குறீங்களா? கட்டாயம் தொடர்ந்து இவங்க 10 வருஷத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் நாட்டுல நிலவிடுச்சு. அதனால ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு தெரியல. ஆமா, அவர் செய்த திட்டங்கள் சொல்ல போனா ரொம்ப குறைகள் தான். என்ன கேட்டா ராகுல் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னாக்கா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அவரு தான் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. எஜுகேஷன் லெவல்ல மீன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஆக்டிவா இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பிஜேபி தான் வெற்றி பெறுற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைன்றது அது நம்ம சொல்ல எதுவும் இல்லை. இந்தியாவுல நெக்ஸ்ட் பிஎம் யார் வருவாங்க? ராகுல் காந்தியா இல்ல மோடியா? ராகுல் காந்தி. எப்படி சொல்றீங்களா? சாங்க மோடி பண்றானே அந்த நாட்டுக்கே தெரியுமா? அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? அவருக்கு இவிக்கு மிஷின் வச்சு அம்மிக்கிட்டா அவர் ஜெயிப்பாரு. இல்லைன்னா அவருக்கு ஒருத்தவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. ராகுல் காந்தி ஜெயிப்பாருன்றீங்க? ராகுல் தான் வேணும். எதனால அப்படி சொல்றீங்க? அவருக்கு ஒரு வராது. ஆனா வர 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுதுன்னா இதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாருங்களா? மோடியும் ஜெயிக்க மாட்டார், ராகுல் ஜெயிக்க மாட்டார். நம்ம விஜயகாந்த் தான் வருவார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இவரு வருவார், ராகுல் காந்தி தான் வருவார். ஏன் ராகுல் காந்தி வருவார்? அவரை பொறுத்தவரை கண்டிப்பா எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நல்லதா பண்ணிருக்காங்க, நல்லதே நடக்குது. அது கண்டிப்பா நடக்கும். மோடி நல்லது பண்ணலையா? அதை நாங்க சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் சொல்லுவாங்க. இதுக்கு மேல எதனா பேசுனா நீங்க கேளுங்க, அதையும் கேட்கலாம், நாங்க பதில் சொல்லுவோம். விஜயகாந்த் அவர்கள் வருவாருன்னு சொல்றீங்க. அவரோட பையன் விருதுநகர்ல போட்டியிடுறாரு. கண்டிப்பா வருவாரு. மக்களுக்காக வருவாரு. மக்களுக்காக வாழ்ந்த மனுஷன் மக்களுக்காக கண்டிப்பா வருவார். இதை பத்தி நாங்க சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெரியும். இது கண்டிப்பா அவர் வருவார். அந்த கண்டிப்பா நடக்கும். அது கண்டிப்பா நிப்பாரு. தேர்தல் நடக்க போகுது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு. ஏன் ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு? அவர் தான் வரணும். மோடி நல்லது பண்ணலையா? ஆமா, நல்லதே பண்ணல. ஏன் நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இங்கெல்லாம் யாருக்கும் எதுவும் செய்யல. தமிழ்நாட்டுக்கு யாருக்கும் எதுவும் செய்யல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, இதுல மோடி ஜெயிப்பாரா ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? ஆனா இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா மோடி தான் ஜெயிப்பாருன்றது தெரியுது. ஏன்னா கீழே இங்க எப்படி ஜெயிப்பாங்கன்றது நமக்கு தெரியாது.
மேல அவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு? திட்டங்கள்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருக்காரு. என்ன அதுக்கப்புறம் என்ன இந்த இலவசமா சிலிண்டர்கள் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் ரேட் ஏத்திட்டாங்க, ஆனா இலவசமாவும் கொடுத்துருக்காங்க. இலவச சிலிண்டரும் வாங்கியிருக்காங்க, ஆனா சிலிண்டர் ரேட் ரொம்ப ஏத்திட்டாங்க. அது ஒண்ணு தப்பு தான். அதுவும் சரி, ரயில்வே இதுலயுமே முதியோர்களுக்கான அந்த இதையுமே அவங்க ஒழிச்சிட்டாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் ஆஃப் ரேட் அது இது போட்டிருந்தாங்க, அதையும் அவங்க எடுத்தது தப்பு தான். நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதுல மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? மாற்றம் வரணும் சார், மோடி வரக்கூடாது சார். ஏன் சார்? மோடி வந்தா நாடு குட்டிச்சோறு ஆயிடும். என்ன பண்றாரு? என்ன நல்லவு பண்ணார்? இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, வீடு கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்றாரு? இப்போ வந்து போறாருன்னு என்ன காரணம்? வந்து போறது என்ன காரணம்? எது காரணம்? மக்களை ஏமாத்துறதுக்கா? கேஸ் அந்த வேலை வீடு கொடுப்பேன், வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்பான்றாரு. பொய், எல்லாம் ப்ராடுங்க. அவன் மாற்றம் வரணும், அவள் தான். பிஜேபி இருக்கக்கூடாது. வந்தா நாடு கலவரம் வரும், ஜாதி பிரச்சனை வரும், ஜாதி மத பிரச்சனை வரும், கலவரம் உண்டாகும். கண்டிப்பா கலவரம் உண்டாகும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அங்கங்க பள்ளம் எடுக்கிறான், மெட்ரோன்ட்டு தமிழ்நாடு அழிக்கிறதுக்குன்னே மோடி வந்துக்கிறான். அவள் தான். ஒரே வார்த்தை போதுங்களா? மெட்ரோ ஓன்மாங்க, ஏதோ பண்ண வேண்டியது தான். இந்த இது மாதிரி ஓன்னா இது மாதிரி போகணும். 80 அடி பள்ளத்தில் எடுக்கிறான் மெட்ரோனாக்கா பூமி தாங்குமா? சொல்லுங்க, பூமி தாங்குமா? தாங்காது. அழிவு காலம், தமிழ்நாட்டுக்கு அழிவு காலத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். அவன் தான். பிஜேபி வரக்கூடாது, பொதுவாகவே வரக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து முஸ்லீம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம். வந்துட்டானா, மோடி வந்தானா ஜாதி பிரச்சனை அதிகமாக உண்டாகும். ராகுல் காந்தி ஜெயிச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் மோடி வேணான்றீங்க? எல்லாம் விலைவாசிலாம் ஏற்றி வச்சுக்கிறாருல்ல, விலைவாசிலாம் ஏற்றி வச்சுக்கிறாரு, அதனால. நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுல்ல, இதுல மோடி ஜெயிக்கணுமா இல்ல ராகுல் காந்தி ஜெயிக்கணுமா? மோடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா நாங்க ஏடிஎம்கே, அதுக்குதான் உண்மையா சொல்லிடுறேன். ஏன் மோடி ஜெயிக்கணும்? அவங்க தான் இப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஏடிஎம்கேக்கு. ராகுல் காந்தி வந்து திமுக ஏற்கனவே அவர் எத்தனையோ முறை இருந்திருக்காரு, அவங்க உட்கார மாட்டாங்களே. ராகுல் காந்தி உட்கார மாதிரி இருந்தா நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம். டஃப் ஃபைட்டாக தான் போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் காந்திக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா. ஸோ இப்போ ஆப்வியஸாக மக்கள் மனசு வச்சா கன்ஃபார்மாக ராகுல் காந்தி வரலாம். மக்கள் மனசோட உங்களோட தனிப்பட்ட கருத்து? என்னோட தனிப்பட்ட தமிழோட எல்லா கருத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நோ தாமரை, அவ்வளோதான். வந்து மோடி ஜெயிக்கணுமா இல்ல ராகுல் காந்தி ஜெயிக்கணும்? ராகுல் காந்தி தான் ஜெயிக்கணும். ஏன் ராகுல் காந்தி தான் ஜெயிக்கணும்? அவர் தான் வரணும். மோடி 10 வருஷமா நாட்டை குடிச்சவர் ஆக்கிட்டான். என்ன மோடி எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் போட்டு மக்களை நாசம் பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் வரனால கேஸ் குறைக்கிறேன், பெட்ரோல் குறைக்கிறேன், இது 10 வருஷம் என்ன பிடிங்கிருந்தாரு. அதனால ராகுல் காந்தி தான் வரணும். ராகுல் காந்தி. போய் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் காங்கிரஸில் நிலையான உள்ளவர். இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க நாட்டை. அதனால ராகுல் காந்தி தான் ஜெயிக்கும். ராகுல் காந்தி தான். பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி தான் ஒரு காரணங்கள் வரணும்னு தான் நினைக்கிறோம். இல்ல சார், மோடி பிஜேபியில மோடி இருக்காரு, அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுல வந்து மத்தியில மோடி வின் பண்ணுவாரா இல்ல ராகுல் காந்தி வின் பண்ணுவாரா? ரெண்டு பேருமே இழுபறியா தான் இருக்கும். எதனால சார்? இளநிய நார்த்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு இப்போ. அதனால இது வந்து இழுபறியா தான் இருக்கும். எதுக்கும் ஃபுல் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேஞ்ச் மீன்ஸ் நேம் இல்லையா? சேஞ்ச் மீன்ஸ் இது மோடிக்கு மேல வேற ஒருத்தர் இருக்கணும் நல்லது. ஆனா மெஜாரிட்டி கிடைக்குமான்றதான் சொல்ல முடியாது. இப்போ ராகுல் காந்தி வாட்ட போட்டு ராகுல் காந்தி வந்து அவர் அனுபவம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சேஞ்ச் வேணும். சென்ட்ரல்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும். 10 இயர்ஸா ஒரே ஆள் இருக்காரு. சேஞ்ச் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் மோடி தான் ஜெயிப்பாரு. அவர் வந்த உடனே எல்லா மிஷினையும் அவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணாதான் வேற யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அதிருப்தியா இருக்கீங்கன்னா, வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கோம் 1 வருஷமா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் ஒரு மாயை கிரியேட் பண்றதுதான். நீங்க பாக்கலையா? அவங்க வீடியோ எல்லாம் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்களே. கூட்டத்துல அப்படி தள்ளிட்டே போவாங்க, கையை கண்ணா கட்டுவாரு அண்ணாமலை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டே போவாங்க. அவங்க போக எல்லாமே ஷோ தான். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ உள்ள சோசியல் மீடியா இதுல எல்லாம் அவங்க எதையும் வச்சு ஷோ காட்ட முடியாது. எல்லாமே பாசிட்டிவா நிறைய பேர் இருப்பாங்க. முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு இல்லைங்களா,
அப்போ சொல்லுங்க சோசியல் மீடியா அந்த டெக்னாலஜியை வச்சு அவர் ஈஸியாக உள்ள வந்துட்டாரு. ஏன்னா அப்போ யாரும் அந்த அளவுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் யாருமே அந்த சோசியல் மீடியா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. அவங்க அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணி வந்துட்டாங்க. அது இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டி எல்லா பார்ட்டியுமே ஓகே, ஆப்போசிட் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, இருந்திருந்தா அவங்க போன இதுலேயே வந்திருப்பாங்க அவங்க. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கிரிமினல் வந்தவொடனே அவங்க மேலே உள்ள கிரிமினல் ரெக்கார்ட்ஸையுமே இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 42% பீப்புள் அசம்பிளியில் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வந்தப்போ சொல்கிறேன்னா, ஹிந்துலேயோ அதுலேயோ ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. 42% பீப்புள் மேலே வந்து எலெக்டட் ஆன பீப்புள் மேலே கிரிமினல் கேஸ் இருந்திருக்கு. அதில் 32 என்னமோ பிஜேபி ஆளுங்க, மிச்ச 10% என்னமோ மற்ற பார்ட்டிஸில் உள்ளவங்க. ஆகும்போதில் அந்த 42% இப்போ அந்த 32% கண்டிப்பாக இன்னசென்ட் ஆகிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மேலே இப்போ எந்த கேஸுமே இருக்காது. இது வந்து அவன் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறது இந்த வேலை தான். அவங்க அதை பண்ணுறவங்க இவிஎம்சியில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா என்ன? இதுல வந்து மோடி ஜெயிப்பாரா இல்ல ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? ராகுல் சான்ஸ் எதனால? சான்ஸ் இருக்குதுன்னா வந்து 2 times பார்த்துறாங்க. இது திருப்பி இங்க போடுறது டைம் இப்படி ராகுல் பார்க்கலான்னு ட்ரை இருக்கும், பாதி பார்க்கலாமே. சோ நம்ம தமிழ் மக்கள் வந்து ராகுலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இங்க கன்ஃபார்ம் இங்க இந்தியாவுல நெக்ஸ்ட் பிஎம் யார் வருவாங்க? ராகுல் காந்தியா இல்ல மோடியா? ராகுல் காந்தி. எப்படி சொல்றீங்களா சாங்க? மோடி பண்றானே அந்த நாட்டுக்கே தெரியுமா? அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? அவரு இவிக்கு மிஷின் வச்சு அம்மிக்கிட்ட அவர் ஜெயிப்பாரு, இல்லைன்னா அவருக்கு ஒருத்தவங்க கூட ஓட்டு போட மாட்டான். அவனை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சதே தப்பு. பிஜேபி இந்தியாவுக்கு வேஸ்ட். எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்காங்க. யாரு பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கா? பிஜேபி யாரு தமிழ்நாட்டுல? எல்லாம் ரவுடி பசங்களை விட்டு 10 ரூபா கூட்டம் கூட்டிட்டு இருந்தா. ஆனா அவனு அது கூட தெரியல. அண்ணாமலைக்கு அவரெல்லாம் பிஜேபி தலைவர்னா எப்படி இது? அவருக்கு என்ன தெரியும் அரசியல்லாம்? அவரை போயிட்டு அவருக்கு என்ன கேண்டிடேட் இயற்கை சீற்றத்தை மாத்திரன்றாரு அண்ணாமலை. அவரை வச்சுட்டு நாங்க என்ன பண்ணது? சிரிக்கிறதான் அழுவத்தான கூட தெரியல. டெம்பரேச்சர் வெயில் அதிகமா இருக்கதான், அதை மாத்த போறாராம். இயற்கையே மாத்திரன்றாரு. உங்களோட கருத்துப்படி யார் ஜெயிப்பாங்க? எங்களோட கருத்துப்படி தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 40 சீட்டு திமுக ஜெயிச்சிரும். மத்தியில வந்து காங்கிரஸ் தான் மக்கள் ஓட்டு போட்டு நியாயமான எலெக்ஷன் நடந்தால் காங்கிரஸ் தான் பிரதமர் மந்திரி ராகுல் காந்தி தான். இபி மிஷின்லாம் அமுக்குனா கோல்மால வித்தியாலம் பண்ண பிஜேபி வர வாய்ப்பு இருக்குது. நியாயமா மக்கள் யாரும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் வரணுமா இல்ல பிஜேபி வரணுமா? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி தான் வரணும். இத்தனை ஆண்டுகளும் பிஜேபி இருந்து மக்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்கல. எல்லாமே ஏமாற்றமாக தான் இருக்குது. சிலிண்டர் விலை அப்போ ஒரு விலை இருந்துச்சு, இப்போ ஒரு விலை இருக்கு. அரசியல் லாபத்துக்காகவும் அவங்க அரசியல் சுயநலத்துக்காகவும் சில நேரத்தில் குறைக்கிறாங்க, அவங்களா கூட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமான வரி ஏய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நாட்டில். இதை வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்படி இருக்கும்போது ஜனங்க பொருளாதாரத்தில் ரொம்ப வரக்கூடிய நாட்களில் சிக்கல் இருக்கு. அது தெரியாது இப்போ ஜனங்களுக்கு. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி மாறினா இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது நியாயமாக இது நடந்தாதான் ஆட்சி மாற்றம் வரும். இது முறைகேடு தேர்தலில் பதிவில் ஏதாவது முறைகேடு இருந்துச்சுன்னு சொன்னால் அது மக்களுக்கு ரொம்ப பரிதாப நிலையை கொண்டு வரும். இது நீதியான ஒரு எலெக்ஷனாக இருக்கணும்னு சொன்னால் நீதி தோற்று போகாது ஒரு நாளும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜனங்க இந்த நாட்களில் சிந்திச்சு பார்த்து நீதியான ஓட்டுப்பதிவை செஞ்சாங்கன்னு சொன்னால் நீதியான ஆட்சி அமையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் பர்டிகுலராக காங்கிரஸ் ஆட்சி அமையணும்னு நாங்களும் விரும்புகிறோம். ஏன்னா அதுதான் நன்மை கொண்டு வரணும்னு நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு.